காளைகளுக்கு வந்து ஏஜ் படி பார்ப்பாங்க. ஒரு 6 பல்லுக்கு மேலே ஒரு 3 வருடம் காளை வந்து கலந்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி. அதிகமாகவும் குட்டையாக இருக்க காளை இல்லை வந்து ரொம்ப உடல் ரீதியாக வந்து சோம்பலாக உள்ள காளை இதெல்லாம் வந்து கலந்துடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா காளையோட குணமே வந்து மூர்க்க குணம் தான். நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க என்னன்னா இந்த மாதிரி காளைகளை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு சில நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா சிட்டியில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த காளையோட குணாதிசயம் என்னன்னெலாம் தெரியாது. கிராமத்தில் இருக்கவங்க நாங்கள் அதை வந்து பார்த்தே வளர்ந்து வந்தவங்க. அப்படின்னும் போது எங்களுக்கு தெரியும் ஒரு காளை இருக்குது அப்படின்னா அதோட காளையோட குணாதிசயமே அப்படின்னா கோவப்படுறது தான். அதாவது நாங்கள் பிடிச்சிட்டு போகிறோம் அப்படின்னா அப்போ வந்து அங்கிட்டு தவறுறது வைக்கிறது இந்த மாதிரி சேட்டை பண்ணோம். அப்போ நாங்கள் பிடிச்சி இழுப்போம் வைப்போம் அப்படின்னும் போது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மூக்க நாங்கள் இருந்த மாதிரி இருக்கிறதுல வந்து அந்த மாதிரி ஒரு சில இதுகளை வந்து இந்த ரத்தம் வர்றது இந்த மாதிரி வச்சு கொடுமைப்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ இந்த காளையை பற்றி தெரியாதவங்க சிட்டியில் இருக்கவங்களுக்கு வந்து என்னன்னு தெரியாது. தெரியாமல் இருக்கும்போது ஐயோ அதை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு தவறான புரிதலுக்கு வந்துடுறாங்க. வேற எதுவும் கிடையாது.